guys, welcome back to my channel. இன்னைக்கு வீடியோ பார்த்தீங்கன்னா சடனா ஒரு பிளான் போட்டு நம்ம பீச்சுக்கு போகலான்னு சொல்லிட்டு போகிறோம். ஸோ போகிறது எப்படி இருக்குது, அங்கே என்னென்ன பண்ணுறோன்றது தான் இந்த vlogல உங்களுக்கு வர. கண்டிப்பாக ரொம்ப நாள் ஆகுது வீடியோ போட்டே, ஸோ பேசவே வர மாட்டேங்குது. ஸோ அதுக்கு தான் நாங்கள் இப்போ வந்து கிளம்பிட்டுருக்கோம். ஸோ கிளம்பிட்டு நாங்கள் போகிறத அப்படியே கண்டினியூவாக பாருங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க. எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கனை டங்குன்னு தட்டிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். பார்த்தீங்கன்னா கிளம்பியாச்சு, அவ்வளோதான். நான் ரெடி ஆகிட்டேன், பாப்பாவும் ரெடி பண்ணிட்டேன், அக்கா ரெடி ஆகிட்டுருக்கா. அக்கா ரெடி ஆகிட்டான்னா டேடி போய் பஸ் ஏற்றி விட்டுருவாங்க, டேடி பைக்கில் வந்துடுவாங்க. ஸோ நம்ம கிளம்ப போகிறோம். மனிஷு தங்க வச்சுக்கிச்சு. ஸோ ஓகே, நாங்கள் பஸ் ஏறிட்டு காட்டுறோம். போகிற வழியில் ஏடிஎம் போகிற வழிலாம் இருக்குது. ஸோ ஏடிஎம் போயிட்டு கேஷ் எடுத்துகிட்டு பஸ் ஏறிட்டு அப்படியே 1 by 1 பாருங்கள். ஸோ வாங்க பஸ் ஏற போகுது, அப்படியே பார்ப்பேன். சந்திலேருந்து போயிட்டுருக்கோம். அப்பா வெளியே தான் நின்றுட்டு இருந்தார். ஸோ வெளியே போய் அப்பா வண்டியில் ஏறி ஏடிஎம் போயாச்சு. போயிட்டு ஏடிஎம்மில் கார்டு போட்டு நம்மளுக்கு தேவையான அமௌண்ட்டை எடுத்துகிட்டு டிப்போவில் போய் அப்பாவை விட சொல்லியிருந்தோம். ஸோ அப்பா வெளியே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க இட்டுன்னு போய் டிப்போவில் விட்டோடனே பஸ் வந்து நிறைய பஸ் இருக்குது. பட் ஆனால் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போய் இறங்குற பஸ் நம்மளுக்கு இல்லை, 29E. ஸோ 59 தான் நிறைய இருந்தது. ஸோ ஏதோ ஒன்று ஏறிடலாம் போயிட்டு அங்கே போய் இறங்கி கூட ஆட்டோவில் ஏறிக்கலாம் சொல்லிவிட்டு 59 தான் நாங்களும் ஏறிட்டோம். ஏறிட்டு நானும் என் பையனை சும்மா வீடியோ எடுத்துகிட்டு வந்தோம். என் பையன் வந்து அந்த பஸ்ஸில் ஏறும்போது மட்டும்தான் முழிச்சிட்ருப்பான். கொஞ்சம் கூட லாங்லாம் இல்லை, எப்படி சொல்கிறது, கொஞ்சம் ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் கூட போயிருக்க மாட்டோம். ஒன்றே உறங்க ஆரம்பிச்சிட்டாரு பார்த்துக்கோங்க. சரி அப்படியே பாப்பாவை வச்சுட்டு போயிட்டுருந்தோம் பஸ்ஸில். ஃப்ரண்ட்டில் வேறு யாருன்னே தெரியல, ரொம்ப இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. சரி நம்ம அதெல்லாம் கண்டுக்கக்கூடாது சொல்லிவிட்டு பார்த்திங்களா என் பையன் தூங்கிட்டான். அவ்வளோதான். அப்படியே நானும் ஒரு வீடியோ எடுத்துக்கிட்டே நானும் போயிட்டுருந்தேன். அப்புறம் குழந்தைய வச்சுக்கிட்டு பஸ்ஸில் வேறு ட்ராவல் பண்ண ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஸோ எப்படியோ அணைச்சி பிடிச்சிட்டு போயிட்டு இறங்கிட்டோம். பஸ்லேருந்து இறங்கி அங்கே ஆட்டோ பிடிச்சிட்டு ஆட்டோவில் ஏறி போயிட்டோம் சித்தி வீட்டுக்கு. சித்தி வீட்டை போயிட்ட பிறகு என்ன நடக்குது பாருங்கள். ஸோ சித்தி வீட்டில் எல்லாரையும் பிக்கப் பண்ணிவிட்டு அப்படியே போகிற ஐடியா தான். ஸோ யார் யார் வந்துருக்கா தெரியல, அங்கே இன்னும் வரல போல, அம்மாவும் வரல. யார் என்னென்ன பண்ணுறாங்க பார்க்கலாம். இருட்டாக இருக்குது, இறக்கி ரொம்ப இருட்டு. இல்லை போய் பார்க்கலாம். வழி விட ஒன்று நீயாது வீடியோவா? வீட்டுக்கு வந்துட்டோம். இன்னும் ரெடியாக எப்படி உட்காந்துருக்காங்க பார்த்தீங்களா? இதான் நம்மளை கடுப்பேற்றுற பர்சன்லாம் இவங்க தான். ஸோ இவங்கெல்லாம் ரெடி ஆகிட்ட பிறகு தான் நம்ம கிளம்ப போகிறோம். இந்த பையன் ரெடி ஆகல. சுனில் ரெடி ஆகல. எல்லாம் பாருங்களேன், அவ்வளோ தூரம் திருவேற்காடுலேருந்து நாங்களே வந்துட்டோம். ஆனால் இவங்க மட்டும் ரெடி ஆகவே மாட்டாங்க, ரொம்ப கடுப்பேற்றுவாங்க. பார்க்கலாம் எப்படிதான் போகிறோம், எத்தனை மணிக்கு போய் இருட்டில் வீடியோ எடுக்க முடியுமா கூட தெரியல. பார்க்கலாம், எப்படியாவது எடுக்க பார்க்குறேன். நாளைக்கு எனக்கு பப்ளிக் எக்ஸாம். தம்பி சொல்லுப்பா. நாளைக்கு எனக்கு பப்ளிக் எக்ஸாம். ஆனால் பாருங்கள், பீச்சுக்கு வராராம், விட்டு போனாலும் கோச்சு போடுவார். சரி, ஏதோ எடுக்க வேண்டிய மார்க் எடுக்க போகிறது தான், என்னதான் வச்சாலும். அடுத்த சொல்லு இங்கே வைக்க போடுறேன். பிக் தம்பி, சின்ன தம்பி. நான் வீடியோ எடுக்கிறேன்னு நினைவா பாருங்க காய்ஸ், எத்தனை மணிக்கு வராங்க? மணி 6 ஆகுது. இந்த டைம்ல போய் நான் என்ன vlogன்னு எடுக்கிறது? லட்டு லட்டு அழகா வச்சிருக்குதுமா. பாய் சொல்லுமாமா. பாய், நாங்க பாய் சொல்றோம். பாய் பாய் என்னமா சொல்றேன்? பாய் பாய் சொல்லுமா. பாய். ஏய் அக்கா தம்பி ஒரே வேற போட்டுருந்தா சொல்லி நானே நீங்க தனியா பக்கம் தம்பி வா. ஒரு நட்சத்திர சொன்னாங்க தோனே प्यार नदी लॉस्ट स्टार्ट वीडियो हैव टू गाना உள்ள எடுத்து வரலாம். அக்கா தம்பி பாசம். எங்க வந்துங்கற நீ? எங்க வந்தீங்க? உடனே என்ன பண்றீங்க? இது டி-ஷர்ட் ஐயோ அழுக்குறியே.
தங்கமே தங்கம் ஏன் உன் பேக் வச்சுட்டு வர போறியா வீட்டில்? ஹாய் ஹாய் சொல்லுமா ஹாய் சொல்லு. முத்தம் கொடுங்க மம்மி. முத்தம் கொடுங்க அம்மா. அத்தைக்குமா அம்மா அத்தைக்கு இல்லையா? பார்த்தீங்கன்னா இப்போதான் 6:30 ஆகுது. ஸோ நாங்கள் இப்போ தான் கிளம்பிட்டோம். ஆட்டோ புக் பண்ணிட்டு போகிறோம். ஆட்டோ புக் பண்ணுறது வெளியே போய் பார்க்கலாம் வாங்க. இப்போ மாப்பிள்ள சார் எல்லாருக்கும் முன்னாடி அம்மா வெளியே போகிறாங்க. ஸோ நாங்கள் வெளியே ஆட்டோ புக் பண்ணுறதை பார்த்துட்டு இங்கே லேட் பண்ணுறது இந்த பொம்பளை தாங்க. இந்த பொம்பளை மட்டும் தான் லேட் பண்ணுவா. வேன் தங்கம் ஃபர்ஸ்ட் லேட் பண்ணாலே இவங்க தான். இவங்களாதான் மணினா நீங்களே பாருங்களேன். 6:20 போயிட்டு நாங்கள் வர 10 ஆகிடும் கண்டிப்பாக. கேப்க்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். எங்க அவ்வா குத்துற பிரச்சனை சொல்லு. இங்க இங்க அங்க 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 இங்க பார்த்து கொடு இங்க பார்த்து கொடு. அங்க அங்க அவ அத்தைக்கு அவ எவ்வளவு கேக்குறான்? 10 ரூபாய் கொடுக்கலாம். வெளியே கிளம்புறோம். வெளியே கிளம்புறீங்களா? வந்தோடனே வாங்க போலான்னு கூப்பிடுங்க. ஓகே பீச்சுக்கு எனக்கு அவா பக்கத்தும் வரணுங்க. இன்னும் எடுக்கல. இந்த அம்மா வந்து முடிவு எடுக்கிறாங்க போலான்னு. கேபுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். கேபுக்கு ஏன்னா கேப் புக் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம். கேபில் ஃப்ரண்ட்டில் வந்து நான் உட்காந்துட்டேன். பாப்பா வச்சுட்டு இருக்கிறதுனால நசுக்கு வாங்க சொல்லி என்னை ஃப்ரண்ட்டில் போட்டாச்சு. பின்னாடி வந்து அண்ணி அக்கா சித்தி தம்பிங்க எல்லோரும் பின்னாடி உட்காந்துட்டாங்க. எங்கள் அக்கா வந்து பாட்டு போட்டு சொல்லி டிரைவர்கிட்ட கேட்டுட்டு இருந்தாங்க. டிரைவர் என்னன்னாங்க, எனக்கு இவ்வளோ பெரிய ஏற்றிட்டு போகிறதே என் மேலே ஃபைன் வரும், இதில் நீங்கள் வேறு பாட்டு போடுன்றீங்க சொல்லி பேசிகிட்டே எப்படியோ பீச் போய் ரீச் ஆயாச்சு. சரி ரொம்ப நாள் கழிச்சு ஃபேமிலியோடு போவோம். ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தது. ஸோ ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வரணுன்ற மைண்டோடு தான் நாங்களும் போனோம். அதே போல் என்ஜாய் பண்ணிட்டு தான் நாங்கள் வந்தோம். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தா உங்களுக்கு தெரியும் நாங்கள் எவ்வளோ என்ஜாய் பண்ணோம், எவ்வளோ இது பண்ணோன்றது. ஸோ நாங்கள் காரில் வந்துவிட்டோம். எங்கள் மம்மி டேடி இன்னொன்று ஒரு தம்பி மட்டும் பைக்கில் வராங்க. ஸோ அவங்களாம் வந்த பிறகு அப்படியே பாருங்கள், இறங்கிட்டு பார்க்கலாம். இறங்கியாச்சு கேப்லேருந்து. உள்ள போகிறோம். இன்னும் மம்மி வரல. மம்மி அம்மா பைக்கில் ஜாலியாக அவங்க ஹஸ்பண்ட் கூட வராங்க. கண்கள் இரண்டா ஜாலியாக அந்த மாதிரி பாட்டு பாடின்னு வராங்க. ஸோ எல்லோரும் வந்து சேர்ந்தாச்சு. இப்போ உள்ளே போகிறோம். வீடியோ போக போகிறோம். உள்ளே போக போகிறோம். ஐயோ ஐயோ நமக்கு தான் ஜாலியாக இருக்குது. என்னம்மா தங்கம் போகலாம். என் பையன் தூங்கிட்டான். எங்கள் அண்ணி வச்சிட்ருக்காங்க. மம்மி வந்துட்டாங்க. சரி வாங்க உள்ளே போயிட்டு என்னென்ன சாப்பிட்றோம் அப்படியே ஒன்று போய் ஒன்றா காட்டுறேன். இந்த மாதிரி குதிரைங்களை பார்த்து இது மேலே போன தாண்டி ஆசை புரியாது எனக்கு. ஆனால் இது இருக்கு ஏறுந்தே கிடையாது இந்த மேலே. ஐயோ ஐயோ வாழ் வேறு. ஐயோ ஐயோ அம்மா கொஞ்சம் சொல்லுமா ரூட்டு தெரில வேற. ஃபர்ஸ்ட் டைம் பீச் நாங்கள். ஓகே அப்புறம் என்னங்க கொஞ்சம் நடந்து வாங்க. படிக்கிட்டு இருக்கோம். நடந்து இன்னும் கொஞ்சம் நடந்து போனாக்கா சரிங்க. யாரும் போய் பாருங்க. அந்த தண்ணி இந்த இருட்டில் தெரியாதுங்க. எல்லாம் நடந்து போயிட்டு இருக்கோம். உள்ள போயிட்டு என்ன பண்ணுறேன் நான் காட்டுறேன். கல் பிரியா இங்கே பிரியா இது உருண்டை கல்லாம். இது
என்ட்ரு ஆயாச்சு எல்லாரும். ஜாலி ஜாலி ஜாலி. தோ ஐயோ அச்சிச்சோ ஐயோ அவளுக்கு மண்ணு பிடிக்காத நடக்க மாட்டேங்கிறா. ஒன்று டப்புன்னு பேய் அரைஞ்ச மாதிரி என்ட்ரன்ஸ் இறங்காதா அப்போ இதோட. அதான் அண்ணி தைரியமாக தூக்கிட்டு வந்துருக்குறாங்க. அவங்க தாத்தா கூட எப்படி போது பாரு. அது வண்டு செத்து தான் இருக்கேன். தோல் மேலே அது என்ன தூக்கிக்கிட்டு ஓகே உள்ள வந்தாச்சு. பிக்னிக் வந்திருக்கோம் பாருங்க. இன்னைக்கு வந்தாங்களா நீ பிரியாவுக்கு வந்து மாப்பிள்ளை பார்க்க. அவங்க வந்து ஒரு 24 பேர் 27 பேர்கிட்ட வந்திருக்காங்களாம். கேட்டுக்கோ குலதெய்வ கோயிலுக்கு அவங்களுக்கு திருவருக்கால் தானாம்மா. ஸோ அதெல்லாம் அங்கே வந்துருக்குறாங்க. அவங்க டெய்ஸ் ஆகி செலவுகன் வச்சுருந்தாங்களா பக்கத்தில். அது பிரியாட்ட சொல்கிறாங்க நாங்கள் இந்த மாதிரிலாம் வச்சுருக்கோம் சொல்லிட்டு தப்பாக நினைக்காதீங்க. குலதெய்வ கோயில் எப்பயாவது ஒரு நாள் தான் நாங்கள் வருவோம். இங்கேயே ஆக்கி குளித்து சாப்பிட்டு எல்லாம் முடிச்சுட்டு தான் போவோம். ஸோ எங்களுக்கு தப்பாக நினச்சிக்காதீங்கம்மா அப்படின்றாங்க. இதில் வாய் வர அப்படி மௌன சிரிப்பு அது. ஓகே உள்ளே போயிட்டுருக்கோம். என்னென்ன பண்ணுறோன்றத 1 by 1 இந்த வீடியோவில் உங்களுக்கு வரும். இந்த காற்றுல ஃபஸ்ட்டு நான் பேசுறதே கேட்குதா தெரியல. செம்மையாக ரொம்ப நாள் கழிச்சு வரம்பா பீச்சுக்கு. செம்மையாகுது இங்கேருந்து பார்க்க. ஆமாம் இப்போ தானே வந்து விளையாடி காட்டுங்க. அப்பதான் அவ இறங்குறதுக்கு ஆசைப்படுவா. நம்ம மூச்சு வாங்குது. எவ்வளோ தொழில் நடந்து வச்சுட்டு மூச்சு வாங்குதுன்னா நடக்கிறியா? ஓகே போயிட்டு இருக்கோம். ராட்னர் போகிறோம். ராட்னர் இந்த அடி இந்த ராட்னர் தான் நாங்கள் போக போகிறோம். நானும் எங்கள் அண்ணியும் டிஸ்ட்டு பார்க்கலாம். அண்ணி வரீங்களே? போகிறாங்க நானும் எங்கள் அண்ணியும். எவ்வளோ அது எவ்வளோண்ணா? 40 40 ஒரு ஆளுக்கா? 40 ரூபாய் இல்லைங்க. போயிட்டு வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறோம். சரி ஓகே போகிறோம். ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்பயே எடுங்க. இப்பயே ஸ்டார்ட் பண்ணுறேன். எடுங்க.
ஓகே, ராட்டினம் முடிஞ்சிருச்சு. ராட்டினம் முடிஞ்சு எல்லாம் சமைக்க ஆ ஸ்ட்ரைட்டாவா? கேமரா எப்படி மாத்துறது? இப்படியா? தள்ளாடுறாங்க ராட்டினம் போயிட்டு வந்து. பெரியம்மா தள்ளாடிங்கன்னு எங்கே போகிறாங்க? நானே என் லட்டு, என் தங்கம். என்னம்மா பண்ணுறீங்க? என் ஆண்டி பண்ணுறீங்க. என் அழகு மப்ளர் போட்டுக்கிச்சா? என் தங்க மப்ளர் போட்டுக்கிறீங்களா? பீச் பார்த்தீங்களா? நல்லா இருக்கா? உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அடிப்பாங்க எல்லாம் போது. பழைய நினைவுகள் வருது. ஓகே, சாப்பிட போகலாம். ஏதாவது எல்லாம் ராட்டினம் விளையாட்டு டயர்டில் உட்காந்துட்டு இருக்காங்க பாருங்க. என் சன் இப்படி பார்க்குறாரு. எங்கள் அம்மா அண்ணி நம்ம இந்த ராட்டினம் விளையாடணும்ல, இதோட கருத்து உங்களுது? இல்லை, உக்காந்துட்டு ராட்டினில் உக்காந்துட்டு தண்ணி எனக்கு வயிற்றுல ஏதோ ஓடுற மாதிரியே இருக்குடி உள்ள. இந்த அம்மாலாம் வரவே இல்லை. நான் வரல, எனக்கு வாமிட்டு வரோன்ட்டு. இவரும் வரல, பின்னாடி ஒருத்தர் உட்காந்துக்கிறாரு. அவரும் வாமிட் கேஸு. நானே என் தம்பி, பெரிய தம்பியும், எங்கள் அண்ணி, நான், அம்மா தான். நாங்கள் கூட போயிருந்தோம். அம்மா மட்டும்தான் அப்படியே கால் பீச்சில் கால் ஆடின வர மாதிரி அந்த மாதிரி பண்ணுது. அம்மா ஐயோ, மாடு பாரு எப்படி உக்காந்துக்குது ஓசியில் போயிட்டு. ஃபஸ்ட்டு சுத்தம் போது உக்காருனா அது உட்காரல, இவ உக்காந்துக்கிறாங்க அந்த அம்மா. சாப்பிட போகிறோம் தெரில, ஏதோ சாப்பிட்றதுக்காக போகிறோம். அப்படியே என்ன சாப்பிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான் பீச்சிலேருந்து. இங்கேயே டைம் ஆயிடுச்சு. ராட்டின வேண்டியதான் இன்னமும் உட்காந்துருந்தோம் நாங்கள். விளையாட்டு அப்படியே கேரளுக்கு முன்னாடி உட்காந்துட்டு பேசிட்டு விளையாட்டு திரும்பி உள்ளே போகிறோம். என்ன சாப்பிட்டு வரலாம் சொல்லிட்டு. ஸோ ஓகே, போயிட்டு பார்க்கலாம். ஆட்டோ ஷாப், ஜூஸ் ஷாப். உனக்கு காட்டில் பிரியான் பிரியாவும் மூஞ்சி அழகாக திருப்பிக்கிறேன். கண்ணு லைட்டில் அடிக்குது பைத்தியம். கண் வேறு அழுதுகிட்டே இருக்குல்ல. ஓகே, எங்கே போய் ஒரு இடத்துல உட்காரும். கால் வலிக்குது இந்த மண்ணில் மறக்க பாருங்களேன். ஸ்டெப் பை ஸ்டெப். ஓகே, என் சாமி கலைப்பதற்கு தண்ணிக்கிட்ட வந்திருக்கோம். உள்ளே விடுறாங்களான்னு தெரியல. அப்புறம் லாங்காக ஒரு போட் இருக்குது. ஸோ கிட்ட போய் பார்க்கலாம். தண்ணி பாருங்களேன் எப்படி இருக்குது, செம்மையாக இருக்குது. தெரியலையே, செம்ம போகலாமா கிட்ட? ஃபுல்லாக போடு பிரியா. போகிறாரு கடற்கரை. தம்பி போறம்ப பாப்பா போறம்ப அதுக்கு பாப்பா பயமாகுது. ரொம்ப நாள் கழிச்சு கடை கட்சி கொஞ்சம் பெருசா வருது பார்த்து. இது நண்டு வேற வருது. நண்டு என்னதுடா? ஏய் நான் பிடிக்கல. அது எப்படி குதிக்குது பாரு.
வீட்டில் ஜாலியாக இருக்கும் தண்ணியில். நைட் டைம் விட மாட்டாங்க, நெசப்படி விட்டாங்க உள்ள வந்தாச்சு. கணேஷிங்க பேர் ஓகே போகிறோம். வெளியே போய்ட்டு எதாவது சாப்பிட்டு போகலான்ற பட் சாப்பிட முடியல, போயிட்டு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா தண்ணியில் தான் போயிட்டு வந்தோம் நாங்கள். ஸோ ஜாலியாக இருக்குது. எங்கள் ஃபேமிலி கூட வந்திருக்கேன். எங்கள் மாமியார் ஃபேமிலி கூட போனால் கூட ஜாலியாக தான் இருக்கும். ஆனால் நாங்களாம் வெளியே கும்பலாக போய் ரொம்ப நாள் ஆகுது. இப்போ சரி திடீர்னு சடன் பிளான் தான் இது. ஸோ வந்துட்டோம். எங்கள் ஹஸ்பண்ட் நிறைய ஒர்க் இருக்குனால அவர் வரலன்ட்டார். இப்போ தான் அவர் வீட்டுக்கே வந்திருக்காரா. நான் இதுக்கப்புறம் வந்த வேலைக்கு ஆகாது, நான் வீட்டிலே ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படி சொல்லிட்டாரு. எப்போயுமே அவரை தான் மிஸ் பண்ணிவிடுவார். ஏன்னா ஒன்றும் அவருக்கு ஒர்க்குன்றோம், இல்லை அவர் உடம்பு முடியல நான் வரலன்ற மாதிரி சொல்லிடுவாங்க. ஸோ ஓகே இப்படி தான் என்ஜாய் பண்ணிகிட்ருக்கேன். என்ன பண்ணுறது, பாப்பா வந்து அங்கே எல்லாம் வச்சுட்ருக்காங்க. ஸோ வந்திருக்கேன். இதுக்கப்புறம் தான் ஏதாவது சாப்பிட்டு போகணும். என் தம்பி என்னை பார்த்து சிரிக்கிறான், நான் தனியாக பேசுகிறேன்னா அதெல்லாம் சிரிக்கிறாரு. ஸோ ஓகே நான் அரிய இந்த இடத்துல மிஸ் பண்ணுறேன்றதை சொல்லலான்னு சொல்லிட்டு தான் அவங்க மிஸ் விடாம. லைட் வாங்கலான்னு பார்க்குறோம் பாப்பாவுக்கு. ஆவ் எப்படி இருக்க நீ? குட்டி பசங்க நாங்களாம் வாங்கியிருக்கோம் அந்த ஊரில். நீ மட்டும் அழகா இருந்த. என் பிள்ளைக்கு போட்டு பார்க்கலாம். நான் போடுறேன். கடையில் சாப்பிடலாம் உட்காந்தாச்சு. நீ என்னடா சொல்லிக்கிறேன்? நீங்க என்ன சொன்னீங்க டாடி? நீ என்ன சொல்லிக்கிற? நீ என்னம்மா சொல்லிக்கிற? நீங்க என்ன சொல்லிக்கிறீங்க? நீங்க என்ன சொல்லிக்கிறீங்க? என் பையனுக்கு தங்கம் எங்கடி பால் கோணு கழிஞ்சுதா? ஓகே சாப்பிட உட்காந்தாச்சு இந்த ஷாப்பில். நானும் ஒரு பானி எனக்கு எங்கள் அன்னைக்கு பானிபூரி வந்துடுச்சு. இங்கே யாருக்கு? எங்களுக்கு தான் வரல ஒன்றும். எடுத்துட்டாங்க. மணி எடுக்கலையாம்மா? தங்கமே வைரமே பட்டே மூஞ்சி தெரியல போல மூஞ்சி. சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்கு சொல்கிறேன். விஷால்க்கா சாப்பிட்டு முடிச்சானா? சாப்பிட ஒன்று எடுத்து வச்சுங்க. ஒன்று எடுத்து அப்படியே இருந்தா எப்படியே சொல்லு அம்மி தாத்தா சொல்லு. நிறையா தாத்தா இன்னும் இவ்வளோ அழகாக சாப்பிட்றீங்க. கண்ணு வச்சிட போகிறாங்க. ஆமாம் ஆமாம் நீங்கள் சாப்பிட 2 பானிபூரி கண்ணு வர இது வாங்கணும். நாங்கள் எங்கள் சித்தி வாங்கி கொடுத்தாங்க. முன்னாடி போயிட்டுருக்கோங்க. நல்லா இருக்கு அழகா. ஓகே ஃபினிஷ். கிளம்பியாச்சு, வீட்டுக்கு போகிறோம். இதோட வீட்டுக்கு போயிட்டு எங்கள் சித்தி வீட்டில் போயிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு எங்கள் ஹஸ்பண்ட் வந்து அப்படியே கூட்டிகிட்டு போயிடுவாங்க. வீட்டுக்கு போயிடுவோம். இப்போ டைம் என்ன பார்த்தீங்கன்னா 9:30 ஆகுது போல். நாங்கள் போக எப்படியும் 11:30 ஆகிடும். ஸோ ஓகே நாங்கள் வீட்டுக்கு போயிட்டு முடிஞ்சால் எடுக்கிறேன். என்னால் எடுக்க முடியாதுன்றது தெரிஞ்சிச்சு. ஸோ ஓகே இதோட நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எங்கள் ஃபேமிலியோடு வந்து என்ஜாய் பண்ணதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக. ஸோ ஓகே இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நிறைய பேர் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருக்கீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனும் டங்குன்னு தட்டி விடுங்க. அப்போ தான் நான் போட்ட வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஓகே பாய்.